ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ். ஆப்டிடியூடில் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பர்சன்டேஜ் தான். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பர்சன்டேஜ் என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நமக்கு யூஸ் ஆகும்? டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் பர்சன்டேஜ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பர்சன்டேஜ் இல்லாமல் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கவே முடியாது. இது வந்து பர்சன்டேஜில் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. அதில் வந்து பேசிக்ஸ் இருக்கும். அப்புறம் கொஷினை பார்த்தோன்னே எப்படி நம்ம பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும், ட்ரிக்ஸ்லாம் இருக்கும், ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க. லைனாக பார்த்தா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். டைரெக்டாக அந்த வீடியோக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா இன்கம் அண்டு சேவிங். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி கான்செப்ட் உள்ள கொஷின்லாம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸு ஃபார்ம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இது என்ன மெத்தட்னா பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், சரியா? கவனிங்க. இப்போ இது ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கா? இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் டைப்பில். சரி, எனக்கு 3 வேல்யூ தெரியும். 3 வேல்யூஸ் எனக்கு தெரியும். எனக்கு வந்து 4th வேல்யூ வேணும். 3 வேல்யூ தெரியும், 4th வேல்யூ வேணும் அப்படின்னா 1 2 3 வேல்யூ தெரியும், 4th வேல்யூ எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு எங்கெங்கெல்லாம் எனக்கு கொஷின் ரைஸ் ஆகுதோ அப்போ நான் இந்த பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா 10 வந்து 40 அப்படின்னா 50 எவ்வளோ, சரியா? 10 வந்து 40ன்னா 50 எவ்வளோப்பா, இதுதான் என்னோட கேள்வி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. இந்த 10ஐயும் 50யும் டிவைட் பண்ணலாம். அப்புறம் இந்த 10வும் 40யும் டிவைட் பண்ணலாம். எப்படி? இப்படி இப்படி 10வும் 50யும் டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 10வும் 40யும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? வேற என்ன இங்கே பண்ணலாம்? இதை எப்படி பண்ணலாம் நீங்கள் கவனிங்களேன். 10யும் 50யும் டிவைட் பண்ணலாம், 5 வரும். பண்ணலாமா? வேற என்ன பண்ணலாம்? 10வும் 40யும் டிவைட் பண்ணலாம், 4 வரும். வரும்ல, இந்த மாதிரி பண்ணலாம். சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்னா இந்த டயகனலை மல்டிப்ளை பண்ணலாம். 50 40 இந்த டயகனல், இந்த கிராஸ் இருக்குல்ல, இதில் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருதா? என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சரி, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு புரியும். எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ நான் இதையும் டிவைட் பண்ணுறேன்ப்பா. 5 வருது. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கே 40 இருக்குது. டயகனல் என்ன தானே பண்ணலாம்? மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போது 5 × 40 எவ்வளோ? 200. ஆமாவா? அப்போது என்னோட ஆன்சர் என்ன? 200. இப்போ என்ன விஷயம்னா 10 வந்து 40 அப்படின்னா 50 எவ்வளோ? 200. கண்டுபிடிச்சிட்டேன். 10 வந்து 40ன்னு கொடுத்துட்டாங்க, 50 எவ்வளோன்னு கேட்டாங்க. 50 வந்து இப்போ 200ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி 3 வேல்யூ என்கிட்ட இருக்குது, 4th வேல்யூ வேணும்னா நான் இப்படி தான் பண்ணணும். சரியா? அடுத்து கீழே சம்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இது போடுங்களேன். 10% வந்து 200 அப்படின்னா 30% எவ்வளோ? என்ன பண்ணலாம், இதையும்
இதையும் டிவைட் பண்ணலாம். இதையும் டிவைட் பண்ணலாம். எப்படி வேணா நம்ம பண்ணலாம். நம்ம இஷ்டம். சரி இது 2யும் பண்ணலாமா? இதையும் அடிச்சா 3 வருமா? 10யும் 30 அடிச்சா 3 வருமா? இப்போ இத என்ன பண்ணலாம்? இந்த டயகனல்ல மல்டிப்ளை தான் பண்ணணும். 200 இங்க ஒரு 3 இருக்கு. இங்க ஒரு 200 இருக்கு. இது 2யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 × 200 3 × 200 எவ்வளோ கிடைக்கும்? 600 வருமா? 600 வரும் என்னோட ஆன்சர். அப்ப என்ன 10% வந்து 200 அப்படின்னா 30% எவ்வளோ? 600. ஆமாவா? அதானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு சம். 5 வந்து 250 அப்படின்னா 15 எவ்வளோ? இப்போ இதையும் பண்ணலாம் டிவைட். இங்க பண்ணா 5 இந்த 25 அடிச்சா 5 வரும். அப்புறம் இந்த 0 மேலே போயிடும். 50 இருக்கு. இங்க 15 இங்க 50. அப்போ 15 × 50 எவ்வளோ வரும் மல்டிப்ளை பண்ணா? 0 0 வரும். 5 5s are 25. 5 1 is 5 7 715 வரும். வருமா? அப்போ 750. இதோட விஷயம் என்ன? 5 வந்து 250 அப்படின்னா 15 எவ்வளோ? 750. கண்டுபிடிச்சிட்டோமா? சரியா? இப்போ இந்த டைப்பான பாக்ஸ் மெத்தட் நமக்கு சம்ஸ்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம்முக்கு போறதுக்கு முன்னாடி சம்ஸ்ல நமக்கு முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன வார்த்தைங்க ரொம்ப முக்கியம்னு பார்த்துடலாம். இது என்ன டாபிக்? இன்கம் அண்ட் சேவிங் டாபிக். வரவு செலவு டாபிக்னே வச்சுக்கோங்க. இன்கம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இன்கம். டேர்ம்னா அது ஒரு வார்த்தை. கொஸ்டின்ல என்னென்ன வார்த்தைங்களாம் இருக்கும். இன்கம் எப்படிலாம் கொடுப்பாங்க? சேலரின்னு கொடுப்பான், சம்பளம்னு கொடுப்பான். வேற டோட்டல் ஏர்னிங்ஸ் மொத்தம் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கொடுப்பான். மந்த்லி சம்பளம் எவ்வளோன்னு கொடுப்பான். இல்லைனா வருஷ சம்பளம்னு கொடுக்கலாம். கிராஸ் இன்கம்னா மொத்த வருமானம். எப்படி வேணா கொடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல சேலரி அப்படின்னு நீங்க எங்க பார்த்தாலும் அது 100%. மாச சம்பளம் நீங்க எங்க பார்த்தாலும் அதோட வேல்யூ 100%. யோசிக்கவே வேணாம். 100% நீங்களே எடுத்துக்கலாம். ஓகேவா? சேலரி இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் இல்லை, செலவு. நான் எவ்வளோ செலவு பண்ணுறேனோ அதுதான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்ஸ் என்னோட செலவு என்னென்ன. அடுத்து ஸ்பெண்டிங் நான் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்புறம் அமௌண்ட் ஸ்பெண்ட் நான் அமௌண்ட்டை எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். அடுத்து யூஸ்ட் அமௌண்ட் நான் எங்கெங்கெல்லாம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நான் பண்ண செலவை இப்படிலாம் கேட்கலாமா? அடுத்து வேற என்ன முக்கியமானது? சேவிங்ஸ். சேவ்டு மணி, சேவ் பண்ண அமௌண்ட்டு. ரிமைனிங் அமௌண்ட் மீதி இருக்கிற அமௌண்ட்டுன்னு கேட்பான். லெஃப்ட் ஓவர்னா மீதி எவ்வளோ இருக்குது. இல்லை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த சேவிங்ஸை கேட்கலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? வித்தியாசமாக கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னோட வருமானம் தான் 100%. சரியா? இப்போ சேலரி சேலரி என்னோட சேலரி வந்து எவ்வளோன்னா 15,000 வச்சுக்கலாம். சரியா? என்னோட செலவு எக்ஸ்பென்ஸ் என்னோட செலவு வந்து ஒரு 5,000 வச்சுக்கிறேன். அப்போ என்னோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? என்னோட சம்பளம் 15,000, செலவு 5,000. அப்போ ஆப்வியஸாக சேவிங் என்ன தான் இருக்கும்? 10,000 இருக்கும். சம்பளத்தில் செலவு கழிச்சா மீதி இருக்கிறதா என்னது? சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரிமைனிங்னு சொல்லலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை சேவ் பண்ண அமௌண்ட்டு. இங்கே இருக்கா சேவிங்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? சேவ் பண்ண அமௌண்ட்டுன்னு சொல்லலாம், ரிமைனிங்னு சொல்லலாம்,
மீதி இருக்கிற அமௌண்ட்டுன்னு சொல்லலாம், பேலன்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதுதான் எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்னோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. நான் வாங்குற வருமானம் மைனஸ் என்னோட செலவை 2யும் கழிச்சா என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் கிடைக்கும். சரியா? இதுதான் முக்கியமான டேர்ம்ஸ் இதெல்லாம். இங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேலரினா 100%. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சம்ஸ் பார்க்கலாமா? பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஆப்டிடியூட்ல, மேக்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ கொஷினை நம்ம புரிஞ்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். கொஷினை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஆன்சர் கிடைச்சிடும். பொறுமையாக கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். லித்திகா ஏர்ன்ஸ் 10,000 பெர் மந்த் அப்படின்னா லித்திகா மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. சரியா? லித்திகா ஏர்ன்ஸ் 10,000 பெர் மந்த். அப்போனா என்ன? சேலரி தான் எவ்வளோ? 10,000. ஆமாவா? சேலரி தான் 10,000. அடுத்து நெக்ஸ்ட்டு சேவ்ஸ் 2,000. எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க லித்திகா? சேவ் 2,000. ஆமாவா? இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் இன்கம் டஸ் ஷீ சேவ் அப்படின்னா என்ன? அவங்க சேவ் பண்ண பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேவ் சொல்லிட்டான், எவ்வளோ? 2,000 சொல்லிட்டான். அதை பர்சன்டேஜாக சொல்லுப்பா அப்படின்றாங்க. சரி, முன்ன நான் மேலே ஒன்று சொன்னேன்னா என்ன சொன்னேன்? சேலரினாலே 100% சொன்னோன்னா எனக்கு தெரியும், எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா கவனிங்க, இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 வேல்யூ இருக்குது. 3 வேல்யூ இருந்தாலே நம்ம மைண்டில் என்ன ஞாபகம் வரணும்? பாக்ஸ் மெத்தட் ஞாபகம் வரணுமா? கண்டிப்பாக வரணும். இப்போ இதை பாக்ஸ் மெத்தடில் எப்படி போடலான்னா, 10,000 சேலரி. இந்த 10,000னா 100% அப்படின்னா சேவ் பண்ண 2,000 எத்தனை பர்சன்ட் போடலாமா? போடலாம்ல. இது எப்படி போடலாம்? இதையும் டிவைட் பண்ணலாம், இதையும் டிவைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ பண்ணலாமா? 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இங்கே 10 இருக்குது, 2 இருக்குது, அடிக்கலாமா? 2 10 அடித்தா இங்கே 5. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கமும் ஒன்றும் பண்ணலாம்ல, டிவைட் இருக்குல்ல. 5 100ல் அடித்தா என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஒன்றும் இல்லை, 100 இருக்குது, டிவைடட் பை 5. இந்த கணக்கு தான். அடித்தா 20ன்னு வரும். ஆமாவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 20. இந்த 20 தான் என்னது? என்னோட எக்ஸ். ஆமாவா? இதுதான் என்னோட ஆன்சரும். இதுதான். இப்போ என்ன விஷயம்? இந்த சேவ் பண்ண 2,000 ரூபாய் தான் 20%. சரியா? 10,000 ரூபாய் சேலரி, அதான் 100%னா சேவ் பண்ண 2,000 எத்தனை பர்சன்ட்? 20%. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ சேலரி வந்து 10,000. இதில் 20% எவ்வளோன்னு பாருங்கள். 2,000 வரும். 10% 1,000, 20% 2,000. இந்த 2,000 தான் என்னது? சேவ் பண்ண அமௌண்ட். ஓகேவா? பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புரியலனா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து பிரியங்கா ஏர்ன்ஸ் 15,000. ஏர்ன்ஸ்னா சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ? 15,000. அப்போ என்ன சேலரி? சேலரி எவ்வளோ? 15,000. ஓகே, தென் ஸ்பெண்ட் 12,000. ஸ்பெண்டுன்னா செலவு பண்ணிட்டாங்க. ஸ்பெண்ட் 12,000 செலவு பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் ஹர் சேவிங் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, சேவிங் பர்சன்ட் கேட்குறாங்க. ஆமாவா? சேவிங் பர்சன்ட் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்?
எனக்கு நல்லா தெரியும் சேலரி தான் எவ்வளோ 100%, அதையும் எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். சேவிங்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? என்னோட சேலரி வந்து 15,000, நான் பண்ண செலவு எவ்வளோ 12,000, அப்போ என் சேவிங்ஸ் எவ்வளோ 3,000. சேலரியில் நான் செலவு பண்ணதை கழிச்சா மீதி இருக்கிறது தான் என்னது என்னோட சேவிங். ஓகேவா? இப்போ எனக்கு 3 வேல்யூ கிடைச்சிருக்கும் பாருங்களேன். சேவிங் எவ்வளோ 3,000. இப்போ எனக்கு சேவிங் கேட்கல, சேவிங்கோட பர்சன்டேஜ் கேட்குறான். இது எப்படி போடுவேன்னா 15,000 நான் வாங்கின சேலரி, அது வந்து 100% அப்படின்னா சேவிங் 3,000 எத்தனை பர்சன்ட்ப்பா? அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 0க்கு 3 0 அடிச்சிட்டேன். அடுத்து 3 15 அடித்தா 5 கிடைக்கும். இந்த 5 இந்த பக்கம் அடித்தா 20 வரும். ரிமைனிங் என்ன இருக்குது 20. அப்போ என்னோட ஆன்சர் என்ன 20%. அப்போ சேவிங் பர்சன்ட் என்ன 20%. ஓகேவா? சேலரி வந்து 100%, சேவிங் பர்சன்டேஜ் எவ்வளோ 20%. அடுத்தடுத்து சம் பார்க்கலாம், புரியும். இப்போ அர்ச்சனா சேவ்ஸ் 5,000. அர்ச்சனா எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க 5,000 சேவ் பண்ணுறாங்க. சரியா? ஃப்ரம் ஹர் மந்த்லி இன்கம் 25,000. 25,000ல் அர்ச்சனா 5,000 சேவ் பண்ணுறாங்க. அப்போ எழுதிடலாம் அதையும். சேலரி எவ்வளோ 25,000, சேவ் பண்ணது எவ்வளோ 5,000. என்ன கேட்குறாங்க சிம்பிளாக சேவிங்ஸ், வாட் இஸ் ஹர் சேவிங் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க இதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிள். சேலரி நமக்கு என்ன தெரியும் 100% தெரியும். இப்போ எப்படி போடலாம் 25,000 அர்ச்சனா வாங்கினா சேலரி, இதுதான் 100% அப்படின்னா சேவ் பண்ண 5,000 எவ்வளோ பர்சன்ட்? டக்குன்னு கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். 3 0க்கு 3 0 கேன்சல். 5 25ல் அடித்தா 5 கிடைக்கும். இந்த 5 100ல் அடித்தா 20 கிடைக்கும். இப்போ எத்தனை பர்சன்ட் 20%. இப்போ அர்ச்சனாவை சேவ் பண்ண 5,000 எத்தனை பர்சன்ட் 20%. சரியா? அடுத்து பாக்கியா ஸ்பெண்டுன்னு என்ன செலவு, எக்ஸ்பென்ஸ்னு எழுதலாமா? ஸ்பெண்டுன்னு எழுதலாம், எக்ஸ்பென்ஸ்னு எழுதலாம். பாக்கியா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க 16,000 செலவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃப்ரம் ஹர் சேலரி, அவங்க சேலரியிலேருந்து சேலரி எவ்வளோ 20,000 எழுதிடலாமா? சேலரி 20,000 எழுதிட்டேன். எழுதும்போதே பக்கத்தில் எழுதிக்கிறேன் நான் என்னன்ட்டு. இதான்ப்பா 100%. வாட் இஸ் ஹர் ஸ்பெண்டிங் பர்சன்டேஜ்? ஸ்பெண்டிங் எவ்வளோ 16,000 அவனே கொடுத்துட்டான். என்னது 20,000 100% அப்படின்னா 16,000 எவ்வளோ? டக்குன்னு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். 3 0க்கு 3 0 கேன்சல். இங்கே அடித்தா 4 வரும், இங்கே அடித்தா 5 வரும். அடுத்து என்ன பண்ணலாம்? 5 இருக்குது 4 இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. இங்கே 5 இருக்குது 100 இருக்குது, பண்ணலாம். 5 100ஆல் பண்ணால் 20 வரும். இப்போது இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது. இந்த டயக்னல் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணலாம்ல. பண்ணால் என்ன வரும் 20 × 4 பண்ணால் 80 வரும். 80 வருமா? அப்போனா என்ன விஷயம் 20,000 வந்து
நான் வாங்கின சேலரி, நான் இல்லை, பாக்கியா பாக்கியா வாங்கின சேலரி வந்து 100% அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண 16,000 எவ்வளோ தானே கண்டுபிடிச்சோம், 80%. சரியா? என்னோட ஆன்சர் 80%. ஓகேவா? அடுத்து ஸ்னேகா. ஸ்னேகா ஏர்ன்ஸ் 30,000. ஏர்ன்ஸ்னா சம்பாதிக்கிறாங்க. சேலரி எவ்வளோ? 30,000. சேவ்ஸ் 6,000. சேவ் பண்ணுறாங்க. சேவ் 6,000. ஓகேவா? வாட் பர்சன்டேஜ் டஸ் ஷி ஸ்பெண்ட்? ஸ்பெண்டுனா செலவு பண்ணியிருக்காங்க. எத்தனை பர்சன்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க? இப்போ எழுதிக்கலாம். சேலரி எவ்வளோ? சரி, ஸ்பெண்டு தான் எனக்கு வேணும், அது எழுதிக்கலாம். ஸ்பெண்டோட பர்சன்டேஜ் வேணும். சேலரி எவ்வளோ? 100% போட்டுக்கிட்டேன். இப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சலாமா ஃபர்ஸ்ட்டு? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 30,000 வந்து சேலரி, சேவ் பண்ணது 6,000. அப்போனா அவங்க மீதி எவ்வளோ இருக்கு? 24,000 இருக்கும். ஆமாவா? அப்போ அந்த 24,000 தான் என்னது அவங்க செலவு பண்ணுது. சம்பளம் 30,000, கையில் வந்து 6,000 சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ மீதி 24,000 என்ன பண்ணியிருப்பாங்க? செலவு தான் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஸ்பெண்ட் எவ்வளோ? 24,000. சரியா? இப்போது ஸ்பெண்டோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பாக்ஸ் மெத்தட் இருக்குல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. 30,000 எவ்வளோ தெரியும், சேலரி 100%. ஆமாவா? அப்படின்னா 24,000 எவ்வளோ? டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். 3 0 கேன்சல், 3 0 கேன்சல். அப்புறம் 6 டேபிளால் அடித்தா 6 5 ஆர் 30, இங்கே 6. அடுத்து 6 4 ஆர் 24, 4. 2 டேபிள் அடிக்கலாமா? இங்கே 3, இங்கே 2. அப்புறம் தப்பு பண்ணிட்டேனா? கரெக்டாக தான் போட்டிருக்கேண்ணா. 6 5. தப்பு பண்ணிட்டேன், இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். இருங்க, மறுபடியும் எழுதிடலாம். சாரி, 30,000 வந்து 100% அப்படின்னா எங்கே இருக்குது? ஸ்பெண்ட் பண்ணது 24,000. 24,000 எவ்வளோன்னு கேட்குறேன். 3 0 கேன்சல், 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். 6 டேபிள் அடித்தா 6 4 ஆர், இங்கே 4, இங்கே 6 5 ஆர் 30, இங்கே 5. என்ன 6ன்னு போட்டேன், 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 100 அடித்தா இங்கே 20 வரும். இங்கே ஒரு 20 இருக்கா, இங்கே ஒரு 4 இருக்கா. டயக்னலில் என்ன தான் பண்ணுவோம்? இந்த கிராஸை மல்டிப்ளை தான் பண்ணுவோம். 20 4 மல்டிப்ளை பண்ணால் 80 கிடைக்கும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 80%. சம்பளம் வந்து 100%னா நான் செலவு பண்ணது 80%. சரியா? அடுத்து இப்போ அடுத்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டினில் என்ன இருக்கும்? நம்பர்ஸாக கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு வேல்யூ கேட்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். யோகஸ்ரீ ஸ்பெண்ட், கவனிங்க, ஸ்பெண்டுனா செலவு பண்ணிட்டாங்க. யோகஸ்ரீ ஸ்பெண்ட் 75% ஆஃப் இஸ் சேலரி. சேலரியில் 75% செலவு பண்ணிட்டாங்க. அவங்க சேலரி எவ்வளோ? 40,000. சேலரி எவ்வளோ? 40,000. சேலரி தான் என்னது? 100%. ஆமாவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மச் டஸ் ஷி சேவ்? அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க? சரியா? இது எப்படி போடலாம்? நல்லா கவனிங்க. சேலரி எத்தனை பர்சன்ட்டு? 100%. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? எவ்வளோ அவங்க சேமிச்சிருப்பாங்க?
சேலரி 100%. ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 75%. ஆமாவா? வாங்கின சம்பளம் 100%, செலவு பண்ணது 75%. இப்போ மீதி இருக்கிற 25% தான் நான் சேவ் பண்ண, நான் இல்லை, யோகஸ்ரீ சேவ் பண்ண பர்சன்டேஜ். ஓகேவா? புரியுதா? இதுதான் சேவ் பண்ண பர்சன்டேஜ். அங்கே என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்கல, எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட 3 வேல்யூ கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருக்கு? 100% தான் 40,000. அப்படின்னா 25% எவ்வளோ? முன்ன என்ன பண்ணோம்? அமௌண்ட்டை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ அதே தான், பர்சன்டேஜ் வச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்பயும் அதுதான். என்ன பண்ணலாம்? 125 என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாமா? டேரெக்டாக 25லே அடிக்கலாம். இங்கே அடித்தா 1, 100ல் எத்தனை 25? 4 25 இருக்குது, 4. இப்போ இந்த 4 இங்கே அடித்தா 1, 4 0 இருக்குது, 1 2 3 4. இப்போ எவ்வளோ வந்திருக்கு என்னோட ஆன்சர்? 10,000. அப்போது யோகஸ்ரீ சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 10,000. இந்த சம்மை புரியலனா ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். பர்சன்டேஜை கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த ஸ்பெண்டையும் சேவையும் குழப்பிக்கூடாது. ஸ்பெண்டுன்னா நான் செலவு பண்ணுறது, சேவ்னா நான் சேமிக்கிறது. சரியா? அடுத்து இப்போ தாரணி ஸ்பெண்ட் எவ்வளோ? 60% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் இன்கம்லேருந்து செலவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேவ் பண்ணது 6,000. செலவு பண்ணது 60%, சேவ் பண்ணது 6,000. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். என்னடா இது, சேலரியே காணுமே? வருதா டவுட்டு? சேலரியே கொடுக்கல. சேலரி கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? சேலரினால என்னது? 100%. என்ன கேட்குறான்? வாட் இஸ் த டோட்டல் இன்கம்? அவங்க சேலரி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் என்னது, சேலரினா 100%. இப்போ இந்த 3ஐயும் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? இங்கே ஸ்பெண்ட் இருக்குது, இங்கே சேலரி இருக்குது. என்ன பண்ணலாம்? இதை வச்சு சேவிங்ஸ் கண்டுபிடிக்குமா பார்க்கலாம். சேலரி எவ்வளோ? 100%. செலவு பண்ணது எவ்வளோ? ஸ்பெண்டு 60%. அப்போது சேலரியிலேருந்து ஸ்பெண்டை கழிச்சா என்ன கிடைக்கும்? இது ரிமைனிங் 40% தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்? சேவ் பண்ணியிருப்பேன். ஆமாவா? இப்போ இந்த சேவ் தான் எவ்வளோ? இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் என்னது? 40%. இந்த சேவ் தான் என்ன? 6,000. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 6,000 தான், சாரி 40% தான் 6,000. கேட்கல? 40% தான் 6,000. அப்படின்னா 100% இன்கம் தானே கண்டுபிடிக்க போகிறேன். 100% எவ்வளோ? ஓகேவா? டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 0க்கு 0 அடிக்கலாம். 2 டேபிள் அடிக்கலாமா? 2, இங்கே 5, இதுக்கு மேலே இங்கே டிவைட் பண்ண முடியாது. இங்கே பண்ணலாம். 2, 6 அடித்தா 3 வரும். 3 0 மேலே போட்டுக்கோங்க. 0 0 0. இங்கே என்ன இருக்குது? 3,000 இன்ட்டு 5 இருக்கா? இங்கே 5 இருக்குது, இங்கே 3,000 இருக்குது. என்ன கிடைக்கும்? 3,000 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15,000 வரும். 15,000. 100% எவ்வளோ? 15,000. அப்போது தாரணியோட இன்கம் எவ்வளோ? 15,000. சரியா? பொறுமையாக யோசிக்கணும். இப்போது
ஸ்பெண்ட் பண்ணுறேன் 60%. கொஷின்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குமா? ஓகேவா? இப்போ இங்கே வெறும் 2 டீட்டெயில் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்கம்மை 100% அப்படின்னு வச்சு 3 வேல்யூ வர வைக்கிறேன். அதுக்கு தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், சேலரினா 100% சொல்லிகிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி சம்ஸு எல்லாருக்கும் என்னது 100% நீ சேலரின்னு மைண்டில் வைக்காம சம்மை சால்வ் பண்ணவே முடியாது. அடுத்து கோவி சேவ்ஸ் 10% ஆஃப் இஸ் இன்கம். இன்கமில் சேவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சேவ்? 10% கோவி சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹிஸ் மந்த்லி இன்கம் இஸ் 18,000. சேலரி எவ்வளோ? சேலரின்னு கொடுத்துட்டாங்க. சேலரி 18,000. வாட் இஸ் ஹிஸ் மந்த்லி சேவிங்? அப்போது அவங்களோட சேவிங் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். அதான் இந்த 10% எவ்வளோன்னு கேட்குறேன். இங்கே இருக்கா? 10% எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகேவா? சேலரி எவ்வளோ? 100%. சிம்பிள், எல்லா டீட்டெயிலும் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. 18,000னா 100%னா 10% எவ்வளோவா? 10% எவ்வளோ? மாற்றி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டாலும் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், எப்படி வேணால் போடலாம். சரி, எப்படி போட்டால் நீங்கள் குழம்பிடுவீங்க, மாற்றியே போட்டுக்கலாம். மாற்றியே போட்டுக்கலாம். $100% 18,000 அப்படின்னா 10% எவ்வளோ? டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். 0 0 கேன்சல், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணால் மீதி எவ்வளோ இருக்குது? 1800. 1800 தான் என் ஆன்சர். டக்குன்னு போடணும். சரியா? இப்போ வாட் இஸ் மந்த்லி சேவிங்ஸ்? இப்போ இந்த சேவிங் தான் எவ்வளோ? 1800. ஸ்பீடாக போடணும். அடுத்து சௌந்தர்யா சேவ்ஸ் 25%. டக்குன்னு போடலாமா? சௌந்தர்யா சேவ்ஸ் 25% ஆஃப் இஸ் சேலரி. சேவ் பண்ணது எவ்வளோ? சேவ் 25%. நெக்ஸ்ட்டு, இஃப் ஷீ சேவ்ஸ் 5,000. ஓகே, வாட் இஸ் ஹர் இன்கம்? ஓகேவா? சௌந்தர்யா வந்து 25% சேவ் பண்ணிட்டாங்க. அவங்க சேவ் பண்ணது 5,000 இருந்தா, அப்போ அவங்க சேலரி எவ்வளோ இருக்கும்? சேலரி எவ்வளோ? அவங்களோட சேவிங்ஸ் வந்து 5,000 தான். அவன் அப்படி சொல்கிறான், 5,000 இருந்தா அப்படின்றான். சேவ் பண்ணது 5,000 தான். சேலரி எனக்கு தெரியும், என்ன சேலரினாலே 100%. ஓகே, டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். எப்படி போடலாம்? 25% தான் எவ்வளோ? 5,000னா 100% எவ்வளோ? அடிக்கலாமா? டேரெக்டாக 25ல அடிக்கலாமா? 1 இங்கே 4. ஓகேவா? அடுத்து இந்த 4ஐயும் 5,000 என்ன பண்ணணும்? டயக்னலை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எவ்வளோ வரும்? 5,000 × 4. 5,000 4 வாட்டி பண்ண என்ன? 10,000, 15,000, 20,000. ஓகேவா? அப்போ சௌந்தர்யாவோட இன்கம் எவ்வளோ? 20,000. சரியா? நெக்ஸ்ட், கடைசி கொஸ்டின். சக்தி சேவ்ஸ் 4,000. 4,000 என்ன பண்ணுறாங்க? சக்தி சேவ் பண்ணுறாங்க. ஓகே, விச் இஸ் 20% ஆஃப் இஸ் சேலரி. சொல்லிட்டாங்க அவங்களே, இது சேவ் பண்ணது வந்து 20% பா அப்படின்ட்டாங்க. ஓகேவா?
சேலரி குடுக்கல. ஆனா சேலரி எவ்வளோ? SALARY சேலரி எவ்வளோ? 100% தெரியும். கிடைச்சிச்சா? 3 வேலைக்கு கிடைச்சிருச்சு. டக் டக்ன்னு போடுங்க பார்க்கலாம். 20% தான் எவ்வளோ? 4000னா 100% எவ்வளோ? டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 0க்கு 0, 2, 5 வரும். 5 4 இப்போ இங்க 5 இருக்கு. இங்க 4000 இருக்கு. டயகனல் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 4000 இன்டு 5 எவ்வளோ வரும்? 16000 வரும். சாரி 20000 வரும். 20000 அப்போ 20000 சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 20000 கிடைக்கும். அப்போ சக்தியோட டோட்டல் சேலரி எவ்வளோ? 20000. ஒன்றும் இல்லை, 3 விஷயம் தான். ஒன்று இன்கம், இன்னொன்று எவ்வளோ செலவு பண்ணுறேன், அப்புறம் எவ்வளோ சேவ் பண்ணுறேன். நீங்கள் இந்த சம் போடும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும். சேலரினா 100%ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இதை மறக்கவே கூடாது. கொஷின்லேயே பாருங்கள் 2 வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? தேர்டாக சேலரி 100% நானே எடுத்துக்கிறேன். 3 வேலைக்கு கிடைச்சிருச்சு. 3 வேலைக்கு கிடைச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன்? பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு உடனே டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் கொஷின். இருங்க, இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் கொஷின். இந்த கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொறுமையாக சால்வ் பண்ணிவிட்டு பொறுமையாக யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. இங்கே இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், எவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பொறுமையாக சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் அண்ட் சேவிங் கான்செப்ட் பார்த்தோம். பாக்ஸ் மெத்தடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது. முக்கியமானது என்ன? இந்த கான்செப்ட்லேயே முக்கியமானது சேலரின்னா எவ்வளோ? 100%. ஓகேவா? சேலரினால எவ்வளோ? 100%. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.